श्रीमहागुरुभ्यो नमः। हरिः ॐ। सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे குருபரம்பராம். ஜெம் டிவியின் அன்பர்களுக்கு எனது வணக்கங்கள். இன்றைய நாள் அனைவருக்கும் இனிய நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி இன்றைய மதமும் நம்மதுமே நிகழ்ச்சிக்கு செல்வோம். இன்னைக்கு நம்ம ஸ்ரீ வெங்கடேச ஸ்தோத்திரத்தின் 2வது ஸ்லோகத்தை விளக்கத்துடன் பார்த்துட்டு நேற்றைய தினத்தின் நீதி கதையின் தொடர்ச்சியை காண்போம். சதுர்முக ஷண்முக பஞ்சமுக பிரமுகா கில தெய்வத மௌலிமனே சரணாகத வத்சல சாரநிதே பரிபாலய மாம் விருஷசைலபதே. இது ஸ்ரீ வெங்கடேச ஸ்தோத்திரத்தின் 2வது ஸ்லோகம். இந்த ஸ்லோகத்தில் நம்ம என்ன சொல்றோம் என்றால், சதுர்முக ஷண்முக பஞ்சமுக பிரமுகா கில தெய்வத மௌலிமனே. அதாவது இந்த ஸ்லோகத்தில் 3 தெய்வங்களை பற்றி சொல்லி இந்த 3 தெய்வங்களை விட சக்தி வாய்ந்தவராக இருக்கார் நம்மளோட பெருமாள் என்று சொல்றார். அந்த 3 பேருக்கும் இவா வச்சிருக்கிற பேர் தான் சதுர்முக ஷண்முக பஞ்சமுக. சதுர்முக 4 முகங்கள் உடையவர், அவர்தான் நான்முகனான பிரம்மா. சதுர்முக ஷண்முக 6 முகங்கள் உடையவர், 6 முக பெருமான் நம்ம முருகன். அப்புறம் பஞ்சமுக 5 முகங்கள் உடையவர், 5 முகத்தான் நம் விநாயகர். அதனால் 4 முகங்கள் இருக்கும் நான்முகனான பிரம்மா, 6 முகனான நம்மளோட முருகன், அப்புறம் 5 முகத்தான நம்மளோட விநாயகர். இவர்கள் 3 பேரோட அவளை விட சக்தி வாய்ந்தவராக இருக்கார் நம்மளோட பெருமாள். இது எங்கேருந்து தெரியாது? இதுக்கு என்ன ப்ரூஃப் என்றால், இந்த ஸ்லோகத்தில் கூறுகிறார்கள், அந்த 3 பேருமே பெருமாளை வழிபடுகிறார் என்று இந்த ஸ்லோகத்தில் கூறுகிறார்கள். அதாவது எப்போ ஒருத்தர் இன்னொருத்தரை வழிபடுவார், அந்த இன்னொருத்தர் இவரை விட சக்தி வாய்ந்தவராக ஏதோ ஒரு விதத்தில் ஏதோ ஒரு கோணத்தில் சக்தி வாய்ந்தவராக இருந்தால் தான் இவர் அவரை வழிபடுவார், இவர் அவரை வர்ஷிப் பண்ணுவார். அதனால் நம்ம பெருமாள் இந்த 3 பேரை விட சக்தி வாய்ந்தவராக, இவ 3 பேரை விட பலம் பொருந்தியவராக இருக்கிறதுனால்தான் இவர்கள் 3 பேரும் பெருமாளை வழிபடுகிறார்கள் என்று இந்த ஸ்லோகத்தில் காண முடியாது. சதுர்முக ஷண்முக பஞ்சமுக பிரமுகா கில தெய்வத மௌலிமனே சரணாகத வத்சல சாரநிதே பரிபாலயமாம் விருஷசைலபதே. அதாவது தன்னிடம் சரணமடைபவர்களுக்கு அன்பு காட்டுகிறாராம் நம்மளோட பெருமாள். அதனால் தன்னை நாடி வரும் பக்தர்கள் அவர்களோட அந்த ஒரு நம்பிக்கை, அந்த பெருமாள் மீது வச்சிருக்கிற நம்பிக்கை, அந்த ஒரு பக்தி, அதை பொய்யாக கூடாது என்பதை உறுதியாக அவர் மனசுல வச்சுட்டு இருக்காராம் நம்மளோட பெருமாள். சொல்ல போனா தன்னோட பக்தர்களுக்காக தான் நம்ம பெருமாள் இன்னமும் அங்க இருந்துருக்கார், எல்லாரையும் காத்துட்டு இருக்கார் என்றே சொல்லலாம். என்றால் பக்தர்கள் என்று சொன்னாலே அந்த ஒரு வார்த்தையை கேட்டாலே பெருமாளுக்கு அவ்வளவு பிடிக்குமாம், அவ்வளவு பிரியமாம். அதனால அப்பேற்பட்ட பக்த வத்சலனாக இருக்கும் நம்மளோட பெருமாள் அனைத்து பக்தர்களையும் காக்கிறார் என்று சொல்றோம் இந்த ஸ்லோகத்தில். சரணாகத வத்சல சாரநிதே பரிபாலயமாம் விருஷசைலபதே. அதாவது விஷபத்ரி என்னும் அந்த மலையில் இருந்து கொண்டு அனைவருக்கும் அருள் புரியும் நம்மளோட பெருமாள், அனைவருக்கும் அருள் புரியும் அந்த அன்பை காட்டுகிற நம்மளோட பெருமாள், தனக்கு பிரியமான பக்தர்களுக்கு அருள் புரியும் நம்மளோட பெருமாள். அப்பேற்பட்ட பெருமாளே உனக்கு நமஸ்காரம், உனக்கு மங்களம் உண்டாகட்டும் என்று இந்த ஸ்லோகத்தில் பிரார்த்தனை செய்கிறோம். இந்த ஸ்லோகத்திற்குண்டான விளக்கம் இதுவே. இப்ப நம்ம நேற்றைய தினத்தின் நீதி கதையின் தொடர்ச்சியை காண்போம். நம்மளோட மோகஜித் சொன்னது எல்லாத்தையும் கேட்டு நம்மளோட இந்த முனிவருக்கு ஒரு டவுட், ஒரு சந்தேகம் வர்றதுதான், நிச்சயமாகவே இவரோட ராஜ்யத்தில் இருக்கும் அனைத்து மக்களுக்குமே அந்த வைராக்கியம் என்பது இருக்குமா, அந்த பற்றின்மை இருக்குமா என்று இவருக்கு ஒரு டவுட் வர்றதுதான் நம்மளோட முனிவருக்கு. அதை டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம் என்று சொல்லி நம்மளோட மோகஜித் அவர் அணிந்திருக்கிற அந்த ஒரு துணிகளை எல்லாம் தர சொல்றான் நம்மளோட முனிவர். இப்படி சொன்ன உடனே அந்த துணிகள் எல்லாத்தையும் தராராம் நம்மளோட மோகஜித். இந்த முனிவர் என்ன பண்றாருன்னா, இந்த துணிகள் எல்லாத்தையும் எடுத்துட்டு போய் ரத்தத்தில் முக்கி எடுக்கிறாராம். அப்புறம் இரத்தக்கரை படிந்த அந்த ஒரு துணிகளை எடுத்துக்கொண்டு அந்த ராஜ்யத்துக்கு வராராம் நம்மளோட முனிவர். வரும்போது அந்த ஒரு காட்டை தாண்டுற வரைக்கும் நார்மலாக வர நம்மளோட முனிவர். அந்த காட்டை தாண்டினதுக்கு அப்புறம் நடிக்க ஆரம்பிக்கிறாராம் அந்த முனிவர். ஐயோ, இந்த ராஜ்யத்தின் ராஜாவான மோகஜித் இறந்து விட்டார், இந்த காட்டில் வசிக்கும் அந்த காட்டுவாசிகள் அவரை கொன்று விட்டார்கள்,
அவரின் துணி மட்டும்தான் கிடைத்தது, யாராவது கொஞ்சம் வாங்கோனே என்று கத்திந்தே வராராம் அந்த முனிவர். இவர் இப்படி கத்திந்தே அந்த ராஜ்யத்தின் எல்லையில நுழையறார். அங்கேயே அந்த ராஜ்யத்தில் வசிக்கும் ஒரு நபர், ஒரு ஆண் அங்க நின்னுட்டு இருக்கார். அவர்கிட்ட ஓடி போறாராம் இந்த முனிவர். இப்படி இந்த முனிவர் அந்த அந்த ஒரு நபர்கிட்ட ஓடி போகும்போது, அந்த நபர் என்ன ரியாக்ஷன் குடுத்தார்? அந்த நபரின் ரியாக்ஷன் என்னவாக இருந்தது? நாளைய தினம் பார்க்கலாம். மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.